அஜித் மீது புகார் அளித்த டாக்டர் நிகிதா மற்றும் அவரது தாயார் சிவகாமி மீது 2011ஆம் ஆண்டு மதுரை திருமங்கலம் காவல் நிலையத்தில் மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் உள்ளார். ராஜ்குமார், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துக்கு அருகே உள்ள மடப்புரம் காளியம்மன் கோவிலுக்கு வந்த பெண் நகை மாயமானதாக அளித்த புகாரின் அளித்த பேரில நிகிதா என்ற பெண் புகார் அளித்திருந்த பேரில் அந்த கோவில் ஊழியர் அவரை காவலர்கள் அடித்து அது அதாவது தமிழ்நாடே கொந்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்த நிலையில நிகிதா மீது 2011ஆம் ஆண்டு 16 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக திருமங்கலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. திருமங்கலம் தாலுகாவை சேர்ந்த ராஜாங்கம் என்பவரது அவரது உறவினர்களுக்கு அரசு பணியில் ஆசிரியர் வேலை மற்றும் விஏஓ வேலை வாங்கி தருவதாகவும் அவர்களிடம் கூறி அவர் மூலமாக 16 லட்சம் ரூபாய் பெற்றிருப்பதும் பின்னர் வேலை வாங்கி தராமல் இழுத்தடித்திருப்பதும் இது சம்பந்தமாக வழக்கும் திருமங்கலம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பது தற்போது வெளிவந்திருக்கிறது. அவர் வேலை வாங்கி தராமல் நிகிதா மற்றும் அவர் குடும்பத்தினர் தன்னையும் தனது உறவினரையும் ஏமாற்றி விட்டதோடு பணத்தை திருப்பி தராமல் தலைமறைவாகி விட்டதாக காவல் நிலையத்தை அளித்த புகாரில் நிகிதாவுடைய அம்மா A1ஆகவும் நிகிதா 5வது குற்றவாளியாகவும் A5ஆகவும் அங்கு வழக்கு பதிவு செய்யப்பட்ட FIR ஆனது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இந்த திருப்புவனம் காவல் நிலையத்தில் தனிப்படை காவலர்கள் இந்த கோவிலுடைய அந்த ஊழியரை அடித்து அவர் இறந்து பெரும் சர்ச்சையை உருவாக்கிய நிலையில் தற்போது அந்த 5 காவலர்களும் சிறையில் உள்ள நிலையில தற்போது நிகிதா மீது அவர் எப்பேற்பட்டவர், அவருடைய பின்புலம் என்ன என பல்வேறு விதத்தில தற்போது விசாரணை துவங்கி இருக்கக்கூடிய நிலையில தான் தற்போது அவர் மீது திருமங்கலம் காவல் நிலையத்தில் FIR பதிவாகி இருப்பது வெளியாகி இருக்கிறது. தற்போது அந்த FIR வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில ஒரு பரபரப்பான சூழல் இருக்கிறது. ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு அதே திருமங்கலம் காவல் நிலையத்தில் மற்றொரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த புகார் கொடுத்த அந்த நிகிதா ஏற்கனவே இது போல வழக்கு அவர் மீது இருக்கக்கூடிய நிலையில்தான் மடப்புரம் கோவிலுக்கு வந்த நிலையில நகை காணாமல் போனதாக அவர் திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து தற்பொழுது அந்த கோவில் ஊழியர் இறந்தது பெரும் பதட்டமும் பெரும் சூழல், அதாவது தமிழ்நாடே கொந்தளிக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டு இருப்பதால இப்போது FIR வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.